அதே போன்று ஏற்கனவே கடையடைப்புக்கு உனக்கு அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஆமா, கடையடைப்பு கடையடைக்கும் போது இவங்க ஆளும் கட்சியினுடைய மிரட்டல்கள், உருட்டல்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். நம்ம ஊடகத்திலே பார்த்தோம். திமுகவினர் தெருவுல சென்று கடையை அடைத்தால் சும்மா விடமாட்டோம்னு மிரட்டினது உங்க ஊடகத்திலே தான் நீங்க போட்டீங்க. அப்போ மிரட்டல் மூலமாக கடையடைப்பை தடுத்து விட்டீர்கள். ஆனால் அந்த இடத்துல பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கிராம சபை அந்த விளக்கை, இந்த தீபத்தூண்ல விளக்கை ஏற்றிய தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் கிராம சபை சார்பாக தீபத்தூண்ல தான் விளக்கு ஏற்ற வேண்டும். உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடியது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் அங்கே ஏற்றக்கூடாது அப்படின்றதுனால இப்போ இறுதியாக நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இந்து அறநிலைத்துறை என்பது எதற்கு இருக்கின்றது? இந்துக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதுக்கும் இந்துக்களினுடைய கோவில்களை நிர்வகிப்பதற்குமாக. இப்போ ஒரு 40 ஆண்டுகளாக இந்து முன்னணி சார்பாகவும் மற்ற இயக்கங்கள் சார்பாகவும் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு வெற்றிகரமான தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை திமுக அரசின் ஊதுக்குழலாக மாறி இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறது என்றால் இந்துக்களினுடைய மனங்களை பிரதிபலிக்காத ஒரு இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம்.